ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் வீடு காமிச்சிருப்பேன். இப்படி இருந்த வீட்டை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோக்கு வர வியூஸ் பொறுத்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இது என்னென்ன ஒர்க் நடந்துச்சு எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 30-40 வீடியோஸ் கிட்ட இருக்கும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே ஒர்க் போயிட்டு இருந்தது. எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருந்தது. பட் அப்படி இந்த வீட்டை நாங்கள் இப்படி மாற்றிருக்கோம். ஸோ அது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக வந்து காஸ்ட்லாம் ஷேர் பண்ணல. ஃபைனல் வீடியோவில் எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் நான் ரொம்ப ஹாப்பி. இப்படி இந்த வீட்டை இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் தான் விட்டுருந்தோம் இன்ஜினியர்கிட்ட. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பாசி, அந்த பச்சை பச்சையாக இருக்கிறதெல்லாம். ஸோ அதை போய் நம்ம ஃபர்ஸ்ட்டு மாடியில் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ ரொம்ப டேமேஜாக இருந்தது. உங்களுக்கு வியூ பார்க்குறதுக்கு தெரியும். மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பெயிண்ட்லாம் சுரண்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, இன்ஜினியர்கிட்ட விடுறதுனால டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி வேணும் அப்படின்னா கேளுங்க கீழே கமெண்ட்ஸில். கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு டே பை டே எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஒர்க் போச்சு, ஃபர்ஸ்ட் டே என்ன ஒர்க் பார்த்தாங்க, செகண்ட் டே என்ன ஒர்க் பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வந்திருக்குன்னு கண்ணங்கரேன்னு. இது எல்லாமே மாடியில் க்ளீன் பண்ணுறாங்கல்ல அந்த தண்ணி தான். ஸோ இங்கே க்ளீன் பண்ணுறது அந்த எங்கள் தெரு லாஸ்ட்டு வரைக்குமே போயிருந்துச்சு. அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 days ஒர்க் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த டேங்க்கு கிட்ட தான் எனக்கு அரச மரம்லாம் வளர்ந்துருந்துச்சு. என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படா இங்கெல்லாம் வந்து அந்த அரச மரம் வளரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் சரி வீட்டை வந்து திருப்பி நம்ம வந்து பெயிண்ட் ரீஒர்க் பண்ணி ரெனோவேஷன் ஒர்க், அதாவது டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் வந்து நம்ம நீட் பண்ணி, அதாவது புதுசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஒரு சில ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Day 1 ஒர்க் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். Day 1 ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாரு பச்சை பச்சேன்னு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறாங்க. பாசி படிஞ்ச இடம், தரை, அந்த செவுறு எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. மாடியில் அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல ஸ்க்ராட்ச், அதாவது கோடு விழுந்திருந்தது, அது எல்லாமே இடித்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்து போயிட்டுருந்தது. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா 2 days வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஈவினிங் வரைக்கும் இந்த ஒர்க் தான் போயிட்டுருந்தது. ஸோ நல்லா மேலெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குன்னு. இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி அந்த பச்சையாக படிஞ்சிருந்தது வந்து வழுக்காது மாடிக்கு போனால். பட் அந்த தரை வந்து சொரசொரப்பாக இருக்கிறதுனால வழுக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அப்படியே பாசி படிஞ்சு வழுக்கி விழுகிற அளவுக்குலாம் இருக்காது. ஓகேங்களா? ஒரு 10 years ஆன வீடு இது. நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கலை, ஸ்டார்டிங் அடித்தது தான், அதுக்கப்புறம் நம்ம அடிக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இருந்து பார்க்குறதுனால நாங்கள் வந்து இன்ஜினியர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம். ஸோ அப்போயுமே நான் வந்து டெய்லி வாட்ச் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், நீங்களும் உங்கள் வீடியோ ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம